நான் விநாயகருக்கு வந்து பாலும் அதில் ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு சாயந்தரமாக வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் எல்லாம் ஏற்றி படைச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ரிசப்ஷனுக்கு தான். ஆனால் ஒரு சிலர் வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச அன்றைக்கே வந்து தண்ணியில் கரைச்சிருவாங்க. ஒரு சிலர் 3வது நாள் இல்லைன்னா 5வது நாள். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பிள்ளையார் வீட்டிலே வச்சு இருப்பாங்க, அதை கரைச்சிட்டு இந்த வருஷம் பிள்ளையார் வீட்டில் வச்சுப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற முறைப்படி அதுக்கப்புறம் அவங்களோட வேண்டுதல் எப்படி இருக்கோ அதன்படி வந்து எல்லாருமே கரைச்சிருவாங்க. நம்ம வந்து 3வது நாள் இல்லைனா 5வது நாள் அந்த மாதிரி தான் வந்து விநாயகர் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ அதுக்கப்புறமா ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா, அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருந்தாங்க. எல்லோரும் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறமா அங்கேயே சாப்பிட்டு கிளம்பி முடிச்சிட்டோம். வர வழி ஃபுல்லாக வந்து சீரியல் எல்லாம் போட்டு விநாயகர் நல்லா வந்து பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் கழித்து ரொம்ப இருட்டாயிடுச்சு. ரொம்ப மழை பாதை மாதிரி இருந்தது. நல்லா சில்லு நல்லா இருந்துச்சு. வீடு வந்து சேரவே மணி 10 மணி